வணக்கம் மக்களே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கிரேவன் த ஹண்டர் அந்த படத்தை போய் நேற்று பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னும் அந்த பிவிஆர் சினிமாஸில் இருந்த அந்த இஷ்யூ இன்னும் சார்ட் அவுட் ஆகலை. இன்னும் அமௌண்ட் வரல. கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த டிக்கெட்டு இது வந்து ப்ராசஸ் பண்ணிட்டேங்க, உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிறாரு அந்த ஃப்ளோர் மேனேஜரு. இப்போ வரைக்கும் அமௌண்ட்டை காணோம். ஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த அந்த பிவிஆர் பிரச்சனை இருந்ததில்ல, அந்த வீடியோவில் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். சரி, அந்த பிரச்சனை அப்படி இருக்க இது இங்கே வேறு ஒரு தியேட்டருக்கு போய் கிரேவன் த ஹண்டர் பார்த்துட்டு வந்துட்டேன். நம்ம வழக்கமாக நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ஹீரோ பிடிச்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு டேரக்டர் பிடிச்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் பிடிச்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ அற்று கேவலமாக இருந்தாலும் சரி, சும்மா பயங்கரமாக நம்ம தூக்கி வச்சு பேச அது அப்படிங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியலைங்க, இப்படியெல்லாம் பேசுவோம் தெரியுங்களா. அதுபோல் இப்போ இந்த மார்வல் டிசி பைத்தியங்கள்லாம் இப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் அந்த பைத்தியத்தில் ஒன்று தான். அப்போ இந்த மாதிரி பைத்தியங்களுக்கு பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்தாலும் சரி, டே மார்வல்ரா, டே டிசிரா அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இந்த அவெஞ்சர்ஸ் எண்டு கேமை தாண்டி அதுக்கப்புறம் மார்வலில் வந்து ஒரு படமும் நல்லா இல்லை, ஒரே படம் கூட நல்லா இல்லை. சரி, டிவி சீரீஸ் தான் உருப்படியாக எடுக்கிறானான்னு பார்த்தா அதுவும் உருப்படியாக எடுக்கிறது இல்லை. இந்த டிஸ்னி ப்ளஸில் எல்லாம் பயங்கர மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கிரேவன் த ஹண்டர் வந்து இந்த மார்வலை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வள்ளிமை படைத்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா. அதாவது ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. இது வந்து கிரேவன் த ஹண்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஹல்க்கு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் நடந்தது, அயன்மேன் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் நடந்தது, தார் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் நடந்தது இல்லையா. இதுதாங்க உண்மையாலுமே ஒரு கதாபாத்திரத்தை வந்து இந்த பாரு நீ அடுத்து வரக்கூடிய ஒரு சீக்வலில் இந்த மாதிரி ஒருத்தன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்னா அந்த கதை அப்படி தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஹீரோ இருப்பார், ஹீரோவுக்கு எப்படியாவது ஒரு வகையில் சக்தி கிடைக்கும், அது கூடவே வந்து யாரோ ஒரு வில்லன் அப்படிங்கிறவன் கூடவே இருக்கிறவனாக இருப்பான். அப்புறம் ஹீரோ வந்து அந்த வில்லன் கூட சேர்ந்து போட்டி விடுவாங்க. ஹீரோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் அடித்து பொழப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து அதை தாண்டி அவருக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்க. அதை தாண்டி ஹீரோ வந்து மேலே வருவார். ஓகே, அவர் அப்புறம் அவருக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன், அவர் வந்து அந்த எல்லா வாழ்க்கையினுடைய கடினங்கள் எல்லாத்தையும் தாண்டினதற்கு பிறகு ஒரு பர்டிகுலர் மென்டாலிட்டிக்கு வருவார். தான் வந்து இந்த ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வருவார். இப்போ நான் சொன்ன பாருங்கள், ஒரு 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 ப்ரிஃபேஸு இதுதாங்க எல்லா படத்துலையுமே ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வருதுன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு மாறாக எதுவுமே இருக்காது, நீங்கள் மாற்றி சொல்லவே முடியாது. இந்த கிரேவன் த ஹண்டரும் அதே மாதிரி தான். ஆனால் அந்த முன் சொன்ன அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷனுக்கு உண்டான அந்த ஒரு படத்தில் இருந்த அந்த ஒரு அது இருந்தது பார்த்தீங்களா, அது இதில் இல்லை. படம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஹீரோ அவர் வேறு தெரியல, மனுஷன் சும்மா மாடு மாதிரி வேலை செஞ்சுருக்காருங்க. சரியான ஒட்டம் பண்ண கட்டிங்ஸ்ன்னு ஆள் சரியான சூப்பராக இருக்கார். நல்ல ஆக்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதிலெல்லாம் அவருடைய ஆக்டிங்லேயோ இல்லை இந்த சினிமாட்டோகிராஃபிலையோ அதிலெல்லாம் குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீனை வந்து ஒரு இங்கே கட் பண்ணி அங்கே காமிக்கிறது, அங்கே கட் பண்ணி இங்கே காமிக்கிறது, இல்லை அந்த கதையினுடைய ஒரு ஃப்ளோ அதிலெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் கரெக்டாக அப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் அந்த ஒரு அது இல்லை. ஏன் இல்லைன்னா, ஒரு வில்லனை வந்து உள்ளே காட்டணும், அந்த வில்லனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதை காட்டணும் அப்படின்னு சொன்னால், வில்லன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. கடைசியில் ஒரு வில்லன் அப்படிங்கிறவனை வந்து கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த வில்லன் கூடயும் ஹீரோ சண்டை போடுறாரு. ஹீரோ சண்டை போடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வில்லனை வந்து கொண்டுட்டு ஹீரோ ஜெயிச்சிடுறாரு. அப்புறம் எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரம் ஒரு புதிய புதிய வில்லனாக, அதாவது இந்த கதை முழுக்க ஹீரோ கூடவே இருந்த ஒரு ஆள், அந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காகத்தான் ஹீரோ வந்து படம் முழுக்க 95% இல்லைங்க 100% படம் முழுக்க அந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காகத்தான் அத்தனை பாடுபடுறாரு. அந்த ஒரு ஆளே வந்து ஹீரோக்கு எதிர்க்காக திரும்புகிறாரு. ஸோ இப்படி தான் கதையை கொண்டே முடிக்கிறாங்க. அப்போ இந்த கேப்புக்குள்ளே அந்த வில்லனோட என்ட்ரி அண்டு எக்ஸிட் இருக்கு பாருங்க, படுமொக்கையான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ரைனோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வில்லனோட கேரக்டரு. அப்புறம் இன்னொரு ஒரு அசாசின் ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு ஒரு சக்தி இருக்கும், இந்த டைம் ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி ஒரு சக்தி இருக்கும். அவன் கண்ணில் ஏதோ ஒரு இது, அவனை ஒன்றுத்துக்குமே இல்லாமல் பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டாங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு புள்ளை இருக்கும், அந்த புள்ளை ஒரு லாயரு, சரிங்களா. அந்த புள்ளையும் ஒரு மாதிரி வித்தையை கற்று வச்சிருக்க புள்ள தான் பாருங்களேன். நான் கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன வித்தையை கற்று வச்சிருது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த புள்ளை வந்து ஹீரோவை காப்பாற்றோன்னு பாருங்களேன். அந்த காப்பாற்றக்கூடிய சூழலில் ஹீரோ ஆல்மோஸ்ட்டு அந்த ஹீரோவை கொல்லணும்னு தான் கொன்றுவான், ஆல்மோஸ்ட் கொண்டிருப்பான்.
அவனை தான்னா போட்டு தள்ளியிருப்பாங்க. ஒன்றுத்துக்குமே இல்லாமல் ஒரே அம்பு பஜக் கண்ணில் குத்திருக்கு, அவன் செத்து போயிடுவான். இவ்வளோதான். ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய கதாபாத்திரம், அவன் நல்ல ஒரு பவர் உள்ள ஆளாக படத்துல எல்லாம் காமிச்சிட்டு, ஏதோ டேய் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கலடா, போதுண்டா அவனை போட்டு தள்ளிடுறா அப்படிங்கிற மாதிரி போட்டு தள்ளிட்டானுங்க. அப்புறம் ஹீரோவை காப்பாற்றுறாங்க. அப்புறம் தான் வில்லன் கூட ஃபைட்டு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வரும்னு பாருங்களேன். இதில் அப்பா பையன் பிரச்சனை வேறு, அம்மா பையன் ஒரு சென்டிமெண்ட் வேறு. அதெல்லாம் ஒன்றும் நம்மளை பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு சீன் அப்படி வந்துட்டு நகர்ந்துடும். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்குது கிரேவன் த ஹண்டர் அப்படின்னு சொல்லி. இதில் என்னென்னா இது வந்து ஏ படங்க. இப்போ யூன்னா ஃபேமிலியோட போகிறது அப்படின்னு, ஏன்னா அந்த அடல்ட் ஒன்லின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஊரில் ஏ படம் அப்படின்னு சொன்னால் பிட்டு படம் தான் ஏ படம். ஆனால் இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறதுக்கு எனக்கு என்ன அவசியம் தெரில. நம்ம ஊர் தமிழ் படத்தில் காட்டாத கொடூரமாக, இல்லை இந்த பெண்களை கொடுமை செய்வது, ஆண்களையே இன்றைக்கி நிறைய பேர் கொடுமை செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த காலம் அப்படி ஆகிப்போச்சு. அப்படி ஒன்று, குடும்பத்தை சீர்கெடுப்பது, ரவுடித்தனம் பண்ணுறது, இல்லை இது ரத்தம் என்ன சிகரெட்டு இது தண்ணி இப்போ எல்லாம் நம்ம தமிழ் படத்தில் காட்டாததான் அங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 2-3 இடத்துல ஒரு அந்த கொலை செய்கிற மாதிரி, சரிங்களா, இவர் வேட்டைக்காரன், அப்புறம் வேறு கொலை செய்யாமல் வேறு என்ன ஒன்று அதை காட்டுறாங்க. இதனால அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த உலகம் ஃபுல்லாக அந்த ரிலீஸ் அது இதிலெல்லாம் கொஞ்சம் நிறைய பிரச்சனை பண்ணி விட்டாங்க. இது வந்து டிசம்பர் மாதம் வர வேண்டிய படம், இவ்வளோ தூரம் தள்ளி தான் இதை வந்து விட்ருக்காங்க. அது அவ்வளோ கொடூரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடல்ட் ஃப்ரெண்ட்லி, அடல்ட் ஒன்லின்னு சொல்கிற அளவுக்குலாம் அதில் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்கிறேனே, தமிழ் படத்தில் காட்டாத கொடுமைகளும் ஒரு அராஜகம், வன்மம், கோரம் இதெல்லாமே வந்து இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. படத்தில் தான் இல்லை, நம்ம ஊரில் இன்றைக்கி பத்திரிக்கை பேப்பரை எடுத்து வச்சா கன்றாவிய கேட்காததோ இது பண்ணாததோ ஒன்றும் கிடையாது. நியூஸில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதெல்லாம் சொன்னால் மக்கள் மனசு கெட்டு நாசமாக போகுமோ அதையே தான் சொல்கிறானுங்க. இதெல்லாம் ஏ கிடையாதான், இந்த படம் தான் ஏவான், சரிங்களா. ஸோ அப்படி உனக்கு கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. 18 and above தான் உள்ளே போக முடியும். என்னை பார்த்தா எப்படி இருக்கு அந்த டிக்கெட் கொடுக்குற போது, சார் இது வந்து கொஞ்சம் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் பெரிய இதாக இருக்குங்க சார், அது உங்களுக்கு ஓகே தானே. அட கூடுசாமி என்னத்தை போயிருக்குன்னு தான் வாங்கிட்டு போனேன். ஒன்றும் இல்லைங்க, படத்துலேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த அளவுக்கு ஆஹா கோரம் ஒரு வெங்காயமும் கிடையாது, சரிங்களா. ஸோ அதனால் பட்டு ஒரு 1-2 மணி நேரம் 1.25 மணி நேரம் பக்கம் உட்காந்துட்டு வந்தோம்னா வந்துட்டேன். ஏற்கனவே ஒரு 250 ரூபா, இன்னும் திருப்பி வரல. இன்றைக்கி ஒரு 150 ரூபா. சரி உட்காருவோம் அப்படின்னு உட்காந்தேன். தியேட்டரில் ஒரு 10 பேர், அந்த 10 பேர்த்தில் 3 அண்ணன் ஜோடி. அது எதுக்கு வந்துன்னு தெரியல, பாதியிலே போயிடுச்சு. 2 ஸ்கூல் பசங்க ஏதோ லீவு போல் என் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தானுங்க. ஒரு ஆள் வந்து ஏதோ வேலைக்கு எங்கேயோ கட்டை போட்டு வந்துட்டான் போல், அப்பப்போ ஃபோன் பேசுறதுக்கு எந்திரிச்சு வெளியே போனான். ஸோ அவனும் படத்தை பார்க்குறதுக்கு வரல. ஸோ அங்கே முக்கியமாக மார்வல்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி போய் உட்காந்தது அந்த ஸ்கூல் பசங்க 2 பேரும், நான் மட்டும்தான், சரிங்களா. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்க வர்றதுக்கு நான் ஓடின ஓட்டம் என்ன, அந்த பசங்க அண்ணா போஸ்ட் கிரெடிட் காணும்னான்னு சொல்கிறது என்ன. அப்புறம் நான் நெட்டில் தேடி, தம்பி இந்த சீன் தான்ப்பா போஸ்ட் கிரெடிட் பேர் ஓடுறதுக்கு முன்னாடியே போட்டான்னு சொல்ல. அப்புறம் நம்மளுக்குள்ள மார்வல் டிஸ்கஷன் ஒன்று பசங்களுக்குள்ளே போக, இப்படி தான் வெளியே வந்தோன்னு பாருங்களேன். ஸோ இவ்வளோ தாங்க கிரேவன் த ஹண்டர். கதையே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஆல்ரெடி இப்படி பிச்சு நான் கேஷில் பேசுகிற மாதிரி இருந்தாலும் நான் கதையை சொல்லிட்டேன். அது உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாலுமே அந்த கதையை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிதுன்னா, ஓ இதைத்தான் நீ சொன்னியா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு போகும். ஸோ இதுதான் இந்த கிரேவன் த ஹண்டர். இந்த கிரேவன் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பைடர் மேனுக்கு ஆக்சுவலாக ஒரு வில்லன் எல்லாம் கிடையாது. கிரேவன் ஒரு வேட்டைக்காரன், ஈகோ அதிகமாக இருக்கும். ஒருத்தனை வந்து அவனை தொடவே முடியாது அப்படின்னு சொன்னால் இவனுக்கு ஈகோ பூஸ்ட் ஆயிரும். அவனை பாடுறக்கலான்னு உன்னை தொட முடியாதா, நான் வந்து உன்னை போட்டுறேன் படுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆள். ஆனால் மோசமான ஆட்கள் இருப்பாங்களே, இந்த மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடுவாங்களே அவங்கள கொல்றது, மக்களுக்கு துன்பம் செய்யக்கூடியவர்களை கொல்றது தான், கொன்றுவாங்க. இந்த நார்மல் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி பிடிச்சி ஜெயிலில் ஓடுறதெல்லாம் கிடையாது. இவங்க ஆன்டை சூப்பர் ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். போனால் மறு தான், சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ ஸ்பைடர் மேனுக்கு வந்து ஒரு சில காமிக் எடிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனுக்கு இந்த கிரேவன் வந்து ஒரு வில்லனாக காமிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஸ்பைடர் மேனை தொடவே முடியாது, அவன் பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால. ஸோ ஆயுசு பூரா ஸ்பைடர் மேனுக்கு வந்து எதோ பண்ணி ஸ்பைடர் மேனை நான் போட்டு தள்ளிடுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நேரடியான இந்த மற்ற வில்லன்கள் மாதிரி ஸ்பைடர் மேனுக்கு ஒரு வில்லன் கிடையாது. ஆனால் ஸ்பைடர் மேனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால, அந்த ஈகோனால, அதனால ஒரு வில்லனாக காட்டுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, ஸ்பைடர் மேனை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன்.
ஸ்பைடர்மேனுக்கு ஒரு கொஞ்சம் வயசு வரும்பொழுது இந்த கிரேவனுக்கு வயசே ஆயிடுது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ரிலன்ட்லெஸ்ஸாக ஸ்பைடர்மேனை வந்து புடிச்சே ஆகணும், பெரிய ஆளா நான் என்னை நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டத்தில ஸ்பைடர்மேனை கொன்னுடுறாரு. ஸோ அப்படி ஒரு காமிக் எடிஷன் உண்டு. சரிங்களா? ஸோ கிரேவன் தான் வந்து கெத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது உண்டு. அதில் ஒரு பவரெல்லாம் எப்படி அந்த கிரேவனுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சீன் இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் அந்த படத்தில் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியது. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்க போகிறதில்லைன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு சிலர் நம்ம கமெண்ட்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி படத்துலலாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடிய ஆட்கள் உண்டுன்னு சொல்கிறதுனால அதையெல்லாம் சொன்னேன்னா அப்புறம் படம் போர் அடிச்சு போயிடும். ஒரு வேளை ஃப்யூச்சரில் எங்கேயாவது பார்க்குறீங்கனாலுமே. ஸோ இதுதாங்க கிரேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர்னுடைய கதை. மார்வல் பைத்தியங்களுக்கு ஓகே. ஸோ எனக்கும் ஓகே தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தார் லவ் அண்ட் தண்டர் இந்த இட்டர்னல்ஸ் மாதிரியெல்லாம் அந்தளவுக்கு கேவலமான ஒரு மார்வல் படமே கிடையாதுங்க. அந்தளவுக்கெல்லாம் இது மோசம் கிடையாது. அந்த படத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணால் இது 4 மாடி மேலே வச்சுக்கு பார்க்கலாம். தாராளமாக நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கிரேவன் த ஹண்டர் வெரி குட். ஓகே, பார்க்கலாம். எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளெல்லாம் இல்லை, 2-3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபியூர் 18 அண்ட் அபவ் தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ நான் உண்டான ரிவ்யூ நாளான்னைக்கு வேறு ஏதாவது ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணேன். நன்றி.